ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஏழை மனிதன் வாழ்ந்தான். அவனிடம் பணம் இல்லை, புகழ் இல்லை, ஆனால் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் இருந்தது. தினமும் காலை அவன் சிவன் கோவிலுக்கு செல்வான். பால் பூ எதுவும் இல்லை, வெறும் கை கூப்பி மட்டும் சொல்வான், ஈசா, இன்று என் மனசு நல்லா இருக்கணும். ஒரு நாள் கடும் பஞ்சம் வந்தது. வேலை இல்லை, சாப்பாடு இல்லை. பலர் கடவுளை திட்டத் தொடங்கினர். அன்று இரவு கண்ணன் பசியுடன் கோவிலில் படுத்து உறங்கினான். கனவில் சிவபெருமான் தோன்றினார். கண்ணா, நாளை உன் நம்பிக்கைக்கு சோதனை வரும். நீ மனிதனை பார்த்து நடப்பாயா அல்லது என்னை பார்த்து நடப்பாயா என்றார். மறுநாள் காலை கண்ணன் வீட்டின் முன் ஒரு முதியவர் பசியுடன் நின்றார். ஒரு கவலம் உணவு கொடுப்பாயா என்று கேட்டார். கண்ணனிடம் இருந்தது ஒரே ஒரு ரொட்டி. அதை சாப்பிட்டா அவன் உயிர் தப்பும். கொடுத்தால் பசிய நண்பனாகும். ஒரு நொடி யோசிக்காமல் அந்த ரொட்டியை முதியவரின் கையில் வைத்தான். அந்த முதியவர் மறைந்தார். அடுத்த நொடியே கோவில் மணி ஒலித்தது. வானம் ஒளிந்தது. சிவபெருமான் தோன்றினார். கண்ணா, நீ என்னை கோவிலில் தேடவில்லை, மனிதனில் கண்டாய். அதுவே உண்மை பக்தி. அன்று முதல் கண்ணனுக்கு பசி இல்லை, ஆனால் அவன் நம்பிக்கை கிராமத்தில் வாழ்கிறது.